காவிரி தண்ணீர் வந்தாதான் இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற அனைத்தும் குடிநீர்லேருந்து விவசாயத்திலிருந்து எல்லாம் நாங்கள் அதை நம்பி முழுக்க முழுக்க நம்பி இருக்கிற விவசாயிகள். ஆனா எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தைய அரசு நாங்கள் போராடி அதை தக்க வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிற துணை முதல்வர் சொல்ற நாங்க மேகதாட்டு அணை கட்டுவதை தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இங்க அந்த அரசோட கூட்டணி வச்சிருக்கின்ற தாவேக அரசு அதை பற்றி மௌனம் காவிக்கிறது என்பது எங்களுக்கு சந்தேகக்குறியா இருக்கிறது. எங்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்கு முதல்வர் இங்க இருக்கிற முதல்வர் அதற்கு உடனடியாக எங்களுக்கு அறிக்கையை தாக்கல் செய்யணும். இல்லைன்னு சொன்னா நாங்க மாபெரும் பெரிய அளவில் போராட்டம் நடத்த தயாராக இருக்கின்றோம் என்பதை டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க முதலமைச்சர் அமைதியா இருக்காருன்னா கூட்டணியில் இருக்கிறாரு, அதே காங்கிரஸ் கூட்டணியில இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம கூட்டணி இது பண்ணோம்னு சொன்னா நமக்கு பாதிப்பா இருக்கும். ஏன் நம்ம அதை கேள்வி கேட்கணும்? இவரை மௌனம் காமிக்கிறாங்க. அந்த மௌனத்தை களைய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக முதல்வர் தலையிட்டு இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும். இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் விவசாயிகள் நம்பிக்கைத்தன்மை இழந்து விடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கர்நாடக துணை முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதுல மேகதாதுல அணை கட்டுறத பத்தி கருத்து சொல்லவோ இல்ல தடுக்கவோ தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்டுக்கு 177 டிஎம்சி தண்ணியை கொடுக்கணும்னு தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பின்படி நாங்க தண்ணி கொடுத்துருவோங்கிறாரு. அவரு சொல்றபடியே வச்சுக்கிட்டா கூட இப்ப ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடுவர் மன்றம் கூடி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. உடனடியா 2.5 டிஎம்சியை கொடுக்கணும்னு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்கல அவரு. அந்த அரசு கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்கல. இவர் சொல்றாரு 177 டிஎம்சி நாங்க கொடுத்துறோம், உங்களுக்கு எந்த உரிமை இருக்குன்னா அப்ப தமிழ்நாடு இதுல சட்ட நடவடிக்கை உடனடியா கிட்டத்தட்ட இப்ப ஒரு நாளாக போது இதுவரைக்கும் முதலமைச்சரோ மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் நேற்று பதவியேற்று ஏத்துக்கிட்ட வேளாண் துறை அமைச்சரோ வாயை திறக்கல. உடனடியா அவங்க மௌனம் காக்காம இந்த விஷயத்துல எதிர்ப்பை பதிவு பண்ணோம். கர்நாடகா ஒருபோதும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள்ட்ட தீர்வு காண முடியாது, நமக்கான நீதியை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால உடனடியா உச்ச நீதிமன்றத்தை நாடி நமக்குரிய நீதியை பெறணும். இந்த விஷயத்துல முதலமைச்சர் நிலைப்பாடு என்ன, ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லல? உடனடியா முதலமைச்சர் இன்னைக்கே உடனடியா கருத்தை பதிவு பண்ணும். கர்நாடகா இது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, எங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன வருது, அதை நம்பிதானே டெல்டாவில் இருக்காங்க அப்படின்னு உடனடியா எதிர்கருத்தை சொல்லணும். அவருடைய நிலைப்பாடு என்ன எதிர்காலத்துல நடவடிக்கை எடுக்க போறாரு, டெல்டா விவசாயிகள் எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, நீரை எப்படி பெற்றுத்தர போறாருன்னு உடனடியா எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர். இன்றைக்கு பொறுப்பேற்றுக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீங்க இதை கடுமையாக நீங்க இதை எதிர்கொள்ளணும். கர்நாடகத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்ல யாராக இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக எல்லாம் நிச்சயமாக எங்களுடைய உரிமைகளை பறிக்க முடியாது. அதை பறித்து கொடுக்கின்ற உரிமை மத்திய அரசாங்கத்தும் கிடையாது, ஆணையத்தும் கிடையாது. பற்றாக்குறை நதியில புதுமையாக எதையும் செய்யக்கூடாது, செய்வதற்கு அனுமதியும் கிடையாது. இதை இதற்கு பதிலாக நீங்க கோதாவரி அணையை தண்ணியை கொண்டாந்து கொடுத்து அதை வச்சு கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ளாங்கிற முயற்சியெல்லாம் இருக்குல்ல, ஏன் அதுக்கு போகக்கூடாது? ஏன் பற்றாக்குறையில கர்நாடகம் ஃபைட் பண்ணணும்? அதனால தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்துல பற்றாக்குறை நதியில் டெய்லண்டர்ஸ் உடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த ஒரு முடிவையும் காவேரி செயலாற்றுக்குழுவான சரி ஆணையமா இருந்தால் எடுக்க முடியாது என்பதை உறுதியாக வலியுறுத்தி ஆணையத்திலும் தெரிவித்துவிட்டு மத்திய அரசாங்கத்திடம் அதை பிரதமர் அவர்களிடம் இப்படியாக கர்நாடக அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் அந்த கோப்புகளை கையாள வேண்டிய தேவையே இல்லை. அதை நீங்க ஸ்டெக் டவுன் பண்ணணும். அதை அந்த கோப்புகளை நீங்க கர்நாடகத்துல மேகதாதுக்காக ரிப்போர்ட் ஏன் கேக்குறீங்க? இந்த பற்றாக்குறை நதியில எதுக்காக நீங்க தண்ணீர் இங்க அணை கட்டுவதை பத்தி ஸ்டடி பண்ணுங்கிற தேவை என்ன இருக்கு? அதனால உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் டெய்லண்டர்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல உறுதியாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.